சில பேரெல்லாம் தற்குறின்னு லேபிள் பண்ணுறாங்க. எங்களை தற்குறின்னு லேபிள் பண்ணாங்களே, அவங்களுக்கு பார்த்தா புரியும். நெகட்டிவிட்டின்றதை தாண்டி கண்டிப்பாக வரும். அது எப்படி ஒரு படம்னா அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி ஒரு தடவை அதுதான் தளபதி ஃபேன் முடிச்சு விட்டாங்க. படம் பார்க்கணும்னு வந்து விஜய் பிடிக்காது இருந்தாலும் இப்போ எனக்கு எவ்வளோ பிடிக்குது தெரியும். ஒரு முறை நான் போவேயா, ஏன்னா அவர் மக்களுக்காக பண்ணுறாரு இல்லைங்களா, அதனால கண்டிப்பாக நெகட்டிவாக சொல்லுவாங்க. அவர் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே பிடிக்காது இல்லைங்களா, ஜனத்துக்கு பண்ணுறது எப்போவுமே அகேன்ஸ்டாக தான் பேசுவாங்க. ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ பேசுகிறானே, ஏன் பேசுகிறாங்க? எங்கள் அண்ணா படம் வருது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ப்ரோ. ஒன்றுமே பண்ண முடியாது, அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எப்படி பார்க்குறது படம்? எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருந்தது. ஆனால் இது வந்து லாஸ்ட் மூவி நடக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ என்னென்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. புரியுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஒரு சில பேரெல்லாம் தற்குறின்னு லேபிள் பண்ணுறாங்க. எங்களை தற்குறின்னு லேபிள் பண்ணாங்களே, அவங்களுக்கு பார்த்தா புரியும். அண்ட் இப்போது வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கல, அதுக்கு என்ன ப்ரொட்டஸ்ட் என்னன்னே தெரியல. தட்ஸ் ஆல் ஃபார் ஃபேர் நெட், நாட் ஃபார் பேன் நெட். தமிழ்நாட்டில் மட்டும்தான் மொத்த முட்டாளுங்களும் கூடி உட்காந்துக்கிட்டு நீட்டுக்கு யாரும் போராட்டம் பண்ணல. திஸ் இஸ் வாட் டிஎம்கே விசஸ் டிவிகே ஆர்எல்ஸ் ஃபுல்லாக தளபதிக்கு அகைன்ஸ்டாக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. யாரும் நீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணல. அதனால் உங்களால் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற யங்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுற யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேட்க எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் உள்ள மூவியில் இருக்குது, அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க, அது போதும். அது இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்குலாம் அறிவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். படத்தை பார்த்துட்டு எப்படி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க முடியும்? என்ன நடக்குதோ அதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. மீன்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இன்னும் என்ன நடக்குது, நம்ம சொசைட்டியில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன ப்ராப்ளம்னு புரியாமல் இருக்காங்க. மற்றபடி படம்லாம் சூப்பராக இருக்குது. என்ன சொல்லணுமோ தெளிவாக சொல்லிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் அழுகை வந்துருச்சு, பார்க்க முடியல அதெல்லாம். பட் யா, அவர் இப்போ எங்கள் சிஎம்மாக எங்கள் கூட இருக்கார், அது போதும். யா, ப்ரௌட் ஆஃப் ஹிம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதான் நான் சொல்கிறேன்ல, புரிய வேண்டியவங்களுக்கு சூப்பராக புரியும், பார்க்க வேண்டியவங்க வந்து பார்க்கட்டும். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி லைக் அ விஜய் ஃபேன். ஐ எம் வெரி ஹாப்பி. எப்படி மேடம்? செம்ம. நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வரோம் படத்துக்காகவும். சென்னை ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் வரோம், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி இருந்தது இன்ட்ரோலாம்? இன்ட்ரோன்றதை விட என்டையர் படம் வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் ஃபார் பீப்புள், ஜனத்துக்காகன்றது வந்து அவர் பிகினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து செம்மையாக இருந்துச்சு. அவரோட மாஸ் விட பீப்புளுக்காக மாஸாக பேசுனது எல்லாம் டுவர்ட்ஸ் எண்ட் செல்ஃப் இல்லாமல் பீப்புளுக்காக பேசுறது வந்து செம்ம. இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அந்த லாஸ்ட் மினிட் லாஸ்ட் செகண்டில் நான் எடுத்துட்டேன். பட் தென் எப்படியோ பிடிச்சிட்டேன் ரெக்கார்டில். வேற லெவல். ஓ சீரியஸ்லி, ஆல்மோஸ்ட் அப்படியே இங்கே தொண்டை வரைக்கும் வந்து திடீர்னு ஆஃப் பண்ணோன்னு அப்படியே சரி ரூமுக்கு போய் லேட்டாக சோகோ ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துன்னு. லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் வந்துட்டு தளபதியோட பழைய படங்கள் காமிச்சிருப்பாங்க. அது ஆமாம் துல்லாத மனம் துள்ளும் சீன், அப்புறம் பூவே உனக்காக எல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த படம் வந்து சரி நாங்களே 90s கிட்ஸ், ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. சொல்கிறாங்க ஏன்னா தளபதியோட கடைசி படம், அதுக்கு நெகட்டிவ் ஹேட்டர்ஸ் வந்து நிறையா இது பண்ணுறாங்க. ஏன்னா அவர் மக்களுக்காக பண்ணுறாரு இல்லைங்களா, அதனால கண்டிப்பாக நெகட்டிவாக சொல்லுவாங்க. அவர் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே பிடிக்காது இல்லைங்களா, ஜனத்துக்கு பண்ணுறது எப்போவுமே அகேன்ஸ்டாக தான் பேசுவாங்க. செல்ஃப்லெஸ், ஸோ செல்ஃப்லெஸ். அதனால தான் அவ்வளோ நெகட்டிவிட்டி. பிஜிஎம் சாங்லாம் சான்ஸே இல்லை. ஐ திங்க் மியூசிக்னால தான் அவரோட இன்ட்ரோலேருந்து அவர் பேசினது எல்லாமே நம்மளுக்கு ரீச் ஆனது மியூசிக்னால தான். அனி ஆல்வேஸ். இதுக்கப்புறம் ஒரு தளபதி படம் கிடையாது, எப்படி? அந்த ஹோப் எனக்கு இருக்குது. ஐ திங்க் ஹி வில் கம், நாட் வெரி சூன், பட் கொஞ்சம் வருஷம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தோணுது, என்னோட கட் ஃபீலிங். தேங்க்யூ. தளபதிக்காக எவ்வளோ நாள் வேணா பார்க்கலாம். எவ்வளோ வாட்டி PM நரேந்திர மோடி ரெடியா இருக்க சொல்லுங்க. மஜா ப்ரோ ஏய் வச்சு செம்மையா மிரட்டல் ப்ரோ. தொண்டை பாருங்க, தொண்டை பேச முடியல. இந்த எம்ஜிஆர் அப்படியே சாட்டை எடுத்து விடுவார் பாருங்க, அனிமேஷன்லாம் மஜா ப்ரோ. எங்களுக்கு போட்டுருக்க நாங்க தான் 2029 நரேந்திர மோடியை ரெடியா இருக்க சொல்லுங்க. படம் நல்லா தானே இருக்குது. தளபதி படம் லாஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருக்குது. குரலே போயிடுச்சு ஆக்சுவலி, கத்தி அவர் ஒருத்தருக்கோசரம் மட்டும்தான். இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம், லாஸ்ட்ன்றதுனால கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் அவருக்கோசரம்னா வருத்துதான் எப்போவுமே. அந்த லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு தளபதியோட பழைய? அந்த தியேட்டரை விட்டு வரதுக்கு மனசு வரல ஆக்சுவலி, அது சொல்ல போனால் அதான் உண்மை. வர்றதுக்கு மனசு இல்லை. எப்படி இருந்தது தளபதியோட?
எல்லாம் அதிர்ச்சி, எல்லாருமே அதிர்னாங்க. எனக்கெல்லாம் நிற்க சீட்டு புக் பண்ணது ஒரு மிஸ்டேக்காக போயிடுச்சு, அவ்வளோதான். எல்லாருமே அங்கே ஃப்ளோரில் தான் இருந்தாங்க. கடைசி படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி நம்ம பர்ஸ்பெக்டிவ் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் விதத்தை சொல்ல போனால் நம்ம அந்த நெகட்டிவிட்டி எடுத்துக்கினா தான் நம்ம நெக்ஸ்ட் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு விஷயம்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அப்படியே எடுத்துட்டு நம்ம அவர் வழியாகவே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறது கெத்து தான். அதனாலே இன்னும் பெஸ்ட்டாக போச்சு. இந்த வில்லன் என்ட்ரிக்கெல்லாம் ரொம்ப மாசாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அது ஒரு நல்ல கமெண்ட்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி அனிருத் இருந்தாலும் இன்னும் பெட்டர். எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதா? இப்போ அது பர்சன் மேலே டிபெண்டடாக இருக்குல்ல. லைக் ரீமேக் படத்துனால அவங்க எடுத்ததுனால ஒரு ரீச் ஆயிருக்குமோ ஆயிருக்காதோ. பட் இவங்க கொடுத்ததுனால ஒரு பிக் மெசேஜாகவே இருந்திருக்குது. ஆனால் ரீமேக் பண்ணுறதுனால எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. பட் உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். எப்படி இருந்துச்சு தளபதியோட கடைசி படம்? சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. தளபதிக்காண்டி கடைசி படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ணனுக்காக அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை ப்ரோ. தொண்டை பார்த்தாலே தெரியலையா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் எப்படி இருந்தது ப்ரோ? கேட்காதீங்க ப்ரோ, அழுதுருவோம் ப்ரோ. அப்புறம் ஆமாம் ப்ரோ, லீக்கில் இது கிடையாது, ஆடியோ லான்ச் தான் இருக்கும். இதில் நிறைய இது பண்ணி அவரை மட்டும் கலராக காமிச்சு மற்ற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். நான் அது பாருங்கள், பார்த்து தான் புரியும். சரி, தேங்க்ஸ் ப்ரோ. செம்ம சூப்பராக இருக்குப்பா. தளபதியோட ஆக்டிங் எப்படி இருந்தது? செம்மையாக இருக்குப்பா. நல்லா இருக்கு. 40 செகண்ட் எப்படிமா இருக்கு? என்னங்கப்பா? லாஸ்ட் 40 செகண்ட் தளபதியோட பழைய படம்லாம் காமிச்சிருப்பாங்களே, ரொம்ப நல்லா இருக்குங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பர் சார், வேற மாதிரி சார் படம். லாஸ்ட்டாக அந்த 40 செகண்ட் தான் சார் அவ்வளோ வச்சிட்டாங்க சார். திருப்பியும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம் விஜய் தளபதி, பட் முடியாது சார். அவர் கட்சிக்கு போயிட்டாரு, முடியாது சார். ஒரு லீக்கான படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படி ப்ரோ பார்க்குறீங்க சார்? அது என்ன சொல்கிறதுன்னா சொல்லுவார் சார். ஒரு படம்னாலே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குமா ப்ரோ? லாஸ்ட்டு படமாக இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணுவோம். எவ்வளோ நாள் ஓடுதோ பார்த்துட்டே இருப்போம் டெய்லியும், அவ்வளோதான். ஒன் லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் டான்ஸா? ரோகிணி சொல்லவே தேவையில்ல, எல்லாமே பிளாஸ்ட். கமலா தேட்டரும் ரோகிணி தேட்டரும் ரெகுலராக வருவேன். நான் தளபதி ஃபேன். நான் லாஸ்ட் படம்ண்ணா விஜய். இது லாஸ்ட் படம்ண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா மனசு. ஏன் தலைவா? 2004 கில்லி வந்துட்டு எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூப்பிட்டு போனாங்க. இப்போ லாஸ்ட் படம் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. எங்கள் பெரியம்மா ரொம்ப அழுதுட்டாங்க. லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? அழுதுட்டாங்க ரொம்ப. எல்லாம் கத்தி எல்லாரும் தொண்டையே போச்சுண்ணா. தகச்சி ஆகிட்டார் ஓகே. பட் எனக்கு லாஸ்ட் ஃபில்ம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அந்த கடைசி அந்த பழைய படங்கள்லாம் காட்டும்போது? ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ப்ரோ. ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அது இனி பார்க்க முடியாது. ஆனால் சிஎம்மாக வந்துட்டார்ல, ஸோ அதனால ஓகே. ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த 2 மினிட்ஸ் ஆடி இருப்பார் கண்டினியூஸாக. அதுதான் சொல்கிறேனே, ரொம்ப எமோஷ்னலில் கொண்டு போய் அழ வைக்கிறாங்க. எல்லாமே பழைய இதெல்லாம் மெமரிஸ்லாம் வந்துருச்சு. நான் அந்த இந்த படம்லாம் பார்த்துருக்கோம்ல, அது எல்லாமே அப்படியே ரீகலெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஓகே, நைஸ். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் மூவி என்ன வேணுமோ, தளபதி ஃபேன்ஸ்க்கு என்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்குது படத்தில். எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் அழுகாமல் வெளில வந்துட்டாங்கன்னா அவங்க தளபதி ஃபேனே கிடையாது. அழுதுட்டு வரணும், அந்த அளவுக்கு இருக்குது படம். எப்படி இருந்துச்சு அந்த 40 செகண்ட் பழைய படங்கள் காமிச்சிருப்பாங்க? இல்லை, அது வந்து எப்படி சொல்லணும்னு தெரில. நான்லாம் வந்து கில்லியிலேருந்து வந்து தளபதியோட ஃபேன். அப்படியே எல்லா படமும் பார்த்துட்ருக்கோம். வெளியூர்லாம் போய் படம் பார்க்குற அளவுக்கு நாங்கள் பயங்கரமான ஃபேன். வந்து இப்போ வந்து அந்த லாஸ்ட் இது வந்து கடைசி ஒரு கிளைமேக்ஸ் வரும்போதே அந்த மாதிரி தெரிஞ்சிடுது. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் ரீரிலீஸ் என்ன தான் பார்த்தாலும் புதுசாக ஒரு ஸ்க்ரீனில் ஒரு புது படம் பார்க்க போகலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருது. அப்படிங்கும்போது அந்த கடைசி அந்த 30 செகண்ட்ஸ் போடும்போது சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கண்ணு கலங்கி தான் வெளியில் வர மாதிரி இருக்குது எல்லோரும். நான் பார்க்குற வரைக்கும் எல்லாருமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போது சிஎம் வந்துட்டார், அடிக்கடி நம்ம அவர் ப்ரெசன்ஸை பார்க்குறோன்னாலும் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ப்ரெசன்ஸ் இல்லைங்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி படமாக பார்க்கும் வரைக்கும் ஒரு தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டான படமாக தான் இருக்கும். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. இது ரியல் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. கடைசி பண்ணனால கொஞ்சம் எமோஷ்னலாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் திருப்பி போய் பார்ப்பேன். அண்ணா மாதிரி படம் ப்ரோ. என்ன மாதிரி படம்? யார் வேணா சொல்லுவாங்க ப்ரோ. என்ன வேணா சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ பேசுகிறானு ஏன் பேசுகிறானுங்க? எங்கள் அண்ணா படம் வருது, எங்கள் அண்ணா படம் வந்து அதான் பேசுகிறானுங்க. யாருக்கோசம் வரமோ இல்லையா, எங்கள் அண்ணனுக்கோசம் வருவோம். யோ என்ன மாதிரி பண்ணிட்டானுங்க படம். என்ன அதுவும் வந்துச்சா லாஸ்ட் சீனு? ஐயோ எல்லாம் வந்துட்டு இந்த டிஎம்கேக்காரனுங்க. நாங்கள் என்ன பண்ணோம், என்ன படம் பார்க்க வந்தோம்.
கட்சியை படி பேசலாம். எங்கள் அண்ணா படத்தை பார்க்க வேணும், பாடுத்தோம் போகிறோம். யார் என்ன வேணா பேசலாம். இப்போ எங்கள் அண்ணன் இங்கே வந்துட்டாரு, எங்கள் அண்ணன் இங்கே வந்துட்டாரு, எங்கள் அண்ணன் இங்கே இருக்காரு. சூப்பர் மாஸ் படம். தளபதி எப்படி இருந்தார் கடைசி படம் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு, மாசாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. எப்போவுமே அவர் எங்கள் மனசில் இருப்பார். லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? பழைய படங்கள் காமிச்சாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எப்பவுமே மாஸ் தான் அவரு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர்யா, நல்லா இருந்துச்சுயா. தளபதியோட கடைசி படம் எப்படி பார்க்குறீங்க? ஐயா எனக்கு நிஜமாக எனக்கு படம் பார்க்கணுன்னு வந்து விஜய் பிடிக்காது, இருந்தாலும் இப்போ எனக்கு எவ்வளோ பிடிக்குது தெரியும். இன்னொரு முறை நான் போவேன்யா. கடைசி அந்த 40 செகண்ட் எப்படி இருந்தது? பழைய படங்கள் காமிச்சிருப்பாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அருமையாக இருக்குது படம். இன்னொரு வாட்டியே பார்க்கலாம். கண்டிப்பாக அண்ணன் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் சிஎம்மாக நடித்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாழ்த்து. தளபதியோட லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. ஆடுறது தான் முடியல, ஆடி கை காலெலாம் வலியுது. அவர் ஆடாமல் வலி இல்லாமல் ஆடிட்டுருக்காரு இந்த வயசுலேயும். கண்டிப்பாக அடுத்த படம் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லதே நடக்கும். ப்ரோ மஜ்ஜா ப்ரோ, சீரியஸாக மஜ்ஜா ட்ரிபியூட் தளபதிக்கு. மஜ்ஜா படம். நீங்கள் உட்காந்து பார்த்தா கடைசி 2 நிமிஷம் பக்கா எமோஷனல். பார்த்தீங்கன்னா பர்த்து இங்கே வந்து உட்காந்து 3.5 மணி நேரம் கத்துறது, கத்தி தொண்டை போன தான் மிச்சம். கத்தி அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? லிட்டரா தீ ப்ரோ. உட்காந்து பாருங்க, மஜ்ஜாவான படம். சத்தியமா வந்து பாருங்க. அது எங்கேயுமா ரோஹிணில வந்து பாருங்க, அல்டி தீ. அதுவும் நம்ம லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்ம எமோஷனல் ப்ரோ. நான்லாம் லைட்டா அழ ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா போயிட்டாரு, இதுக்கப்புறம் அவள் தான் அட்லீஸ்ட் சிஎம்மா இருந்தால் சேஞ்ச் பண்ணுறதா பார்ப்போம். மாஸ் காட்டுறோம். தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்தது. லாஸ்ட் படம் சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். அந்த லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் எப்படி இருந்தது? தளபதி எமோஷனலா ரொம்ப 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 அழுதுட்டேன். நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை லாஸ்ட் மூவின்றாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தளபதியோட கடைசி படம்ன்றது உங்களுக்கு ரொம்ப எமோஷனல்? ஆமாம், லாஸ்ட்டில் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போடும்போது ரொம்ப இதுவாக ஆயிடுச்சு. படம் வந்து உண்மையாலே சூப்பராக இருந்தது. மற்றவங்கலாம் நல்லா இல்லை சில பேர் நெகட்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் தான். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த அனிருத்தோட பிஜிஎம்ல தளபதி எப்படி இருந்தார்? எலமெண்ட்ஸ் மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஐயோ, தளபதியை சொல்லவா வேணும், அவர் அழகு. ஒரு லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த 2 மினிட்ஸ் டான்ஸ் நான் ஸ்டாப் ஆடி பாரு. செம்ம சூப்பர். பிளாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். படம் செம்மையாச்சுடா. நெக்ஸ்ட் பிஎம் அவர் தான். தளபதியோட லாஸ்ட் படம் எப்படி பார்க்குறீங்க? எமோஷனலா வர்த்தான படம், பட் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அது ஒரு லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் இதுக்கப்புறம் தளபதி படமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் வந்துடுச்சு. ஒரு லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு 2 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக தளபதி ஆடி இருப்பாரு, எப்படி இருந்தது? செம்மையா சரி வைப்பாக இருந்துச்சு. தளபதி கச்சேரி தான் முடிச்சு விட்டாங்க. அதுவும் இந்த படத்துக்கு நெகட்டிவ் கொடுக்குறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் நம்ம தளபதியோட கடைசி படம். நெகட்டிவிட்டின்றதை தாண்டி கண்டிப்பா வரும். அது எப்படி ஒரு படம்னா அது கண்டிப்பா இருக்கதா செய்யும். அதெல்லாம் தாண்டி ஒரு தடவை அது தளபதி ஃபேன். படம் செம்ம மாசு. எப்பயுமே தளபதி படம்னா சொல்லவா வேணும். கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தான். தளபதியோட கடைசி படம் எப்படி பார்க்குறீங்க? எமோஷ்னலாக இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்ம எமோஷ்னல். ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். செம்ம ஆசம் ஃபீல். ஒன் லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருந்தது மேடம்? லாஸ்ட் ஆடும்போது நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இனிமேல் ரீரிலீஸ் மூவிலாம் நாங்கள் பார்ப்போம்ல, அதனால ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நாங்கள் வந்து பிடிச்சிருக்கு, நாங்கள் பார்க்குறோம்.